வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஊவா மாகாண சபை தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் பூர்த்தி. நள்ளிரவுக்கு முதலாவது தேர்தல் முடிவை வெளியிட முடியும் என எதிர்பார்ப்பு. பல இடங்களில் மோதல் சம்பவங்கள் பதிவு. பண்டரவளை முன்னாள் மேயர் மற்றும் தற்போதைய மேயர் ஆகியோர் வைத்தியசாலையில் அனுமதி. மண்மேடு இடிந்து விழுந்ததில் அம்பேபூச முகாமின் 4 ராணுவ சிப்பாய்கள் உயிரிழப்பு. நாட்டின் அந்நிய செலாவணி $9 மில்லியன் அமெரிக்க தாண்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஊவா மாகாண சபை தேர்தலின் முதலாவது உத்தியோகபூர்வ முடிவை இன்று நள்ளிரவுக்கு முதல் வெளியிட எதிர்பார்ப்பதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. 110 மத்திய நிலையங்களிலும் வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெறுகின்றன. மதுரை மாவட்டத்தில் 516 வாக்களிப்பு நிலையங்களில் இன்றைய தினம் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றன. பின்னர் வாக்குப்பட்டிகள் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. மாவட்டத்தின் 71 மத்திய நிலையங்களில் வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. மொனராகலை மாவட்டத்தில் 318 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெற்ற பின்னர் வாக்குப்பட்டிகள் வாக்கெண்ணும் மத்திய நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. 39 வாக்கெண்ணும் நிலையங்களில் வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. வாக்களிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய கருத்து வெளியிட்டார். ඡන්ද ගණන් කිරීම ආරම්භ කරන්න පුළුවන් වෙන්නේ ජේෂ්ඨ ඡන්ද ස්ථානාධිපතිවරුන්ගේ வாக்கெண்ணும் நிலையங்களின் நிலைமைகளை உறுதிப்படுத்திய பின்னரே வாக்குகளை எண்ணும் நடவடிக்கையினை அதிகாரிகள் ஆரம்பிப்பார்கள். மொனராகலை மாவட்டத்தில் தற்போதைக்கு பாரிய சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை. பதுளை மாவட்டத்தில் 2 தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அந்த தாக்குதல் சம்பவங்களினால் வாக்களிப்பிற்கு இடையூறு ஏற்பட்டதா என்பது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம். அதேபோன்று பதுளை மாவட்டத்தில் மற்றொரு பிரதேசத்தில் வாகன ஊர்வலம் ஒன்றினால் மக்கள் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளதாக முறைப்பாடு பதிவாகியுள்ளது. அது தொடர்பாகவும் ஆராய்ந்துள்ளோம். இந்த சம்பவத்தினால் வாக்களிப்பு நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என பதிவாகியுள்ள போதிலும் அங்குள்ள அதிகாரிகளின் தகவல்களை பெற்று வருகின்றோம். தபால் மூல வாக்கு முடிவுகளை இரவு 11 மணிக்கு அல்லது நள்ளிரவிற்குள் வெளியிட எதிர்பார்த்துள்ளோம். மாவட்ட ரீதியான முடிவுகளை நாளை காலை வெளியிட எதிர்பார்க்கின்றோம். හෙට 21 වෙනි දින අලුයම නිකුත් කිරීමට හැකි වේයි බලාපොරොත්තු වෙනවා. 617 வேட்பாளர்களில் 32 உறுப்பினர்களை ஊவா மாகாண சபைக்கு தெரிவு செய்வதற்கான தேர்தலில் இன்று மக்கள் வாக்களித்தனர். ஊவா மாகாண சபை தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி மாலை 4 மணிக்கு நிறைவடைந்தன. பதுளை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையில் 832 மத்திய நிலையங்களில் இன்றைய தேர்தல் இடம்பெற்றது. இன்றைய தேர்தலில் 9,42,730 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். பதுளை மாவட்டத்தில் 6,09,966 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 9 தேர்தல் தொகுதிகளை கொண்ட இந்த மாவட்டத்திலிருந்து 18 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். பதுளை மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 10 அரசியல் கட்சிகளும் 4 சுயேட்சை குழுக்களும் தேர்தலில் போட்டியிடுகின்றன. பதுளை மாவட்டத்தில் நிறுவப்பட்டிருந்த 516 வாக்களிப்பு நிலையங்களில் இன்று மக்கள் தமது வாக்குகளை பதிவு செய்தனர். ஊவா மாகாண சபை தேர்தலுக்கான வாக்களிப்புகள் அனைத்தும் நிறைவு பெற்று தற்பொழுது வாக்கு நிலையங்களிலிருந்து வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் பதுளை தேர்தல் காரியாலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது.
இதன் விசேட அம்சமாக தோட்டப்புற மக்கள் அதிகமானவர்கள் வாக்குகளித்தமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் பிரஸ் செய்திகளுக்காக பண்டாரவளையிலிருந்து நவராஜ். நான் தற்போது நிற்கின்ற இந்த பிரதேசம் தம்பான கனிஷ்ட பாடசாலை. இந்த பிரதேசம் முக்கியமாக ஒரு வாக்குச்சாவடியாக காணப்படுது. இந்த வாக்குச்சாவடியை பற்றி நாம் கட்டாயம் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த பிரதேசத்தில் தான் இன்று தம்பான கிராம ஆதிவாசி மக்கள் தமது வாக்குகளை பதிவு செய்திருந்தனர். தற்போது வாக்குப்பட்டிகள் அனைத்தும் வாக்கு நிலையத்தை நோக்கி எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக பதுளை மாவட்டத்திலிருந்து ஜூடின் சிந்துஜா. மொனராகலை மாவட்டத்தில் 3,32,764 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 3 தேர்தல் தொகுதிகளை கொண்ட மொனராகலை மாவட்டத்திலிருந்து 14 உறுப்பினர்கள் ஊவா மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர். மொனராகலை மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 12 அரசியல் கட்சிகளும் 7 சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகின்றன. மொனராகலை மாவட்டத்தில் 318 மத்திய நிலையங்களில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றன. மொனராகலை மாவட்டத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபனுடன் லைவ் டிஜிட் தொழில்நுட்பத்தினூடாக தற்போது இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் ஜெயரூபன். மொனராகலை மாவட்டத்திற்கான வாக்காளர் நடவடிக்கைகள் தற்போது மொனராகலை ரோயல் கல்லூரியில் ஆரம்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வாக்கு நிலையத்திலே போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் அதிதீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காட்சிகளை நீங்கள் காண முடிகின்றது. குறிப்பாக 4 மணிக்கு நிறைவடைந்த தேர்தலிலிருந்து வாக்கெடுப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பட்டிகள் 8 மணி வரை கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தற்போது மொனராகலை மாவட்டத்தில் 62% அதிகமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தினம் மொனராகலை மாவட்டத்தில் குறிப்பாக எந்தவித வன்முறைகளோ அசம்பாவிதங்களும் இன்றி அமைதியான முறையிலே தேர்தல்கள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்றைய மொனராகலை பகுதி முழுவதும் போலீசார் பாதுகாப்பு கடமைகள் மற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதை காண முடிந்தது. நாங்கள் இன்று மொனராகலை பல பகுதிகளுக்கு விஜயத்தினை மேற்கொண்டுள்ளோம். இந்த சில பகுதிகளில் வாக்களிப்பு மக்கள் ஆர்வத்துடன் வருகை வந்திருப்பதை காண முடியாது. தொடர்ந்தும் நாங்கள் வாக்கு முடிவுகளை உடனுக்குடன் அறிய தேவையிருக்கின்றோம். செய்திகளுக்காக நன்றி ஜெயரூபன். ஊவா மாகாண சபைக்கு போட்டியிடும் முதலமைச்சர் வேட்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரமுகர்கள் இன்றைய தேர்தலில் வாக்களித்த காட்சிகள் அடுத்து. விசுவாச කරනවා ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி பணிகளை மிகவும் வெற்றிகரமான முறையில் கொண்டு செல்வதற்கு இந்த நாட்டில் உள்ள மக்கள் நன்றிகளை தெரிவிப்பார்கள் என நான் நம்புகின்றேன். அதற்காக இதனை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி தமது வாக்குகளை அளிப்பார்கள் என நம்புகின்றேன். இலங்கை அரசியல் வரலாற்றை மாற்றியமைக்கும் தேர்தலாக இது அமையும் என நான் நம்புகின்றேன். மிகவும் பாரிய அளவான ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள எம்மால் முடியும் என நாம் நம்புகின்றோம். வாக்களிப்பதில் உற்சாகம் காணப்படுவதனை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக தற்போதுள்ள ஆட்சியில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என மாகாணம் மாத்திரமல்ல இந்த நாடே கூறுகின்றது. தம்பான ஆசிர்வாதிகளின் தலைவர் வாக்களிப்பதற்காக இன்று தம்பான கரிஷ்ட வித்தியாலயத்துக்கு வந்ததுடன் கொலனாவ நகர சபையின் தலைவர் ரவீந்திர உதயசாந்தவும் இவர்களுடன் வருகை தந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது.
இன்று இடம்பெற்ற வாக்களிப்பு தொடர்பாக தேர்தல்கள் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. 103ක ප්‍රමාණයක් වාර්තා වෙලා තිබෙනවා. මේන් සිටින් 34ක් 103 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இவற்றில் 34 சம்பவங்கள் மாத்திரமே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 34 சம்பவங்களில் பதுளை மாவட்டத்தில் 17, மொனராகலை மாவட்டத்தில் 17 பதிவாகியுள்ளன. மொனராகலை, சியம்பலாண்டுவ, வெள்ளவாய ஆகிய பிரதேசங்களில் வெளியிலிருந்து வருகை தந்த குழுக்கள் வாக்காளர்களை பயமுறுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. அதேபோன்று பெரும் எண்ணிக்கையிலான வாகனங்கள் தேர்தல் காலத்தில் பயணித்ததால் வாக்காளர்கள் அச்சமடைந்ததாகவும் தெரிய வருகின்றது. තිවන කාලය තුල අපිට වාර්තා වෙලා තිබෙනවා. අද දිනේදී මැතිවරණ ප්‍රචණ්ඩ ක්‍රියා 21ක් වාර්තා වීම. இன்றைய தினம் தேர்தல் வன்முறை சம்பவங்கள் 21 பதிவாகின. அவற்றுள் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்ட 3 சம்பவங்கள் உள்ளடங்குகின்றன. வியலுவ, அப்புத்தள மற்றும் பண்டாரவளை ஆகிய பிரதேசங்களில் மோதல் நிலைமை ஏற்பட்டிருந்தது. 6 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையிலானோர் இன்று இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களால் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த தேர்தலில் போட்டியிடும் பிரதான அரசியல் கட்சிகள் சகலவற்றினதும் ஆதரவாளர்கள் வாகன பேரணியாக பெருந்திரளாக அந்த பிரதேசங்களில் பயணித்தமையை காண முடிந்தது. வாக்குச்சாவடிகளின் அருகே சென்று வாக்கு கேட்பதனை நாம் கண்டோம். ඡන්දය ආයාචන කිරීමේ ප්‍රවණතාවයක් අපි අද දිනේදී දැක්කා. සති දෙකක හෝ තුනක කාලයක් තුල 2-3 வாரங்களில் மொனராகலை மாவட்டத்தின் சில பிரதேசங்களில் சிற்சில வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றன. மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சொந்தமான கட்சி அலுவலகங்கள் தாக்கப்பட்டன. அதன் போது டிபெண்டர் உள்ளிட்ட வாகனங்களில் வந்த இனம் தெரியாத நபர்கள் இந்த தாக்குதல்களை நடத்தியதாகவே தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த விடயத்தில் போலீசாரின் செயற்பாடுகள் தொடர்பில் பல கேள்விகள் இருக்கின்றன. குறிப்பாக மொனராகலையில் அவர்கள் நடந்து கொண்ட விதம் உண்மையில் பல வினாக்களை தோற்றுவித்தது. විශේෂයෙන්ම මොණරාගලදී ඔවුන් හැසිරුණු ආකාරය ඇත්තටම බලවත් ප්‍රශ්න රාශියක් මතු කරනු ලැබුවා. இன்று இடம்பெற்ற ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன இவ்வாறு தெளிவுபடுத்தினார். ඡන්ද මධ්‍යස්ථාන ආශ්‍රිතව විශේෂ බරපතල ගණයේ සිදුවීම් කිසිවක් වාර්තා වුණේ නැහැ. வாக்கெடுப்பு மத்திய நிலையங்களை அண்மித்த பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவான பாரிய வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை. எனினும் பண்டாரவளை நகரில் பண்டாரவளை போலீஸ் நிலையத்திற்குள் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து இரு தரப்பினரும் முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தியத்தலாவை பகுதியிலும் வன்முறை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த வன்முறை சம்பவத்திலும் இருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று வாகனம் ஒன்றுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை குறிப்பாக சுட்டிக்காட்டுவதற்கு எம்மால் தற்போது முடியாதுள்ளது. எனினும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. காணொலிகளையும் ஆராய்கின்றோம். அனைத்து விதமான சாட்சியங்களையும் நாம் பதிவு செய்து வருகின்றோம். யாரேனும் ஒருவர் இந்த வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என உறுதி செய்யப்படும் பட்சத்தில் கட்சி, நிறம் மற்றும் பாரபட்சமின்றி நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீஸ் தலைமையகம் ஆலோசனை வழங்கியுள்ளது. නොබලා කටයුතු කිරීමට පොලිස් මුලස්ථානයේ උපදෙස් ලබා දීලා තියෙනවා. இன்றைய வாக்களிப்பின் போது நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் பதிவான மேலும் சில காட்சிகள் அடுத்து. பதுளை மாவட்டத்தில் சில வாக்களிப்பு நிலையங்கள் மிகவும் கஷ்டமான தூர பிரதேசங்களில் அமைக்கப்பட்டிருந்தன. எமது அலுவலக செய்தியாளர்கள் இன்று முற்பகல் அவ்வாறான சில வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்றிருந்தனர். இதேவேளை கிராந்தரகோட்டை, தபான, வேவத்த உள்ளிட்ட சில கிராம மக்களுக்கு வாக்களிக்கும் வாய்ப்பு இன்று கிடைக்கவில்லை. கிராந்தரகோட்டை பாடசாலையில் நடமாடும் சேவையொன்று முன்னெடுக்கப்பட்டது. எமது அடையாள அட்டைகளை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்று கூறினர். அத்துடன் 1 மாதத்திற்குள் எமக்கு அதனை வழங்குவதாக கூறியிருந்தனர். எனினும் அது கிடைக்கவில்லை. தேசிய அடையாள அட்டையின் பிரதி எம்மிடம் இருந்த போதிலும் அதனை பயன்படுத்தி வாக்களிக்க முடியாது என்று கூறினர். தேசிய அடையாள அட்டை கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தோம். எனினும் அடையாள அட்டை இதுவரை கிடைக்கவில்லை. இவ்விடத்திற்கு வந்ததும் எமக்கு வாக்களிக்க முடியாது என்று கூறினர். தேசிய அடையாள அட்டை புதுப்பிக்க வழங்கியதும் கிராம சபை உத்தியோகத்தர்கள் நமக்கு ஆவணம் ஒன்றை வழங்கியிருந்தனர். எனினும் அதனை பயன்படுத்த முடியாது. ஊவா மாகாண சபை தேர்தல் முடிவுகளை வழமை போன்று இம்முறையும் உடனுக்குடன் வழங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் கலையகம் தயார் நிலையில் இருக்கின்றது. இது தொடர்பான தகவல்களுடன் இணைகின்றார் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது ஊவா மாகாண சபை தேர்தல் 2014 தற்போது வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு நேரடியாக இணைந்து கொள்கிறோம். குறிப்பாக காலை 7 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றது. இது தொடர்பான கள நிலவரங்களை உடனுக்குடன் உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். எமது ரிப்போர்ட்டர்மார், அதே போல எங்களுடைய அலுவலக செய்தியாளர்கள், இவ்வாறு அனைவர் பிராந்திய செய்தியாளர்கள், இவ்வாறு நூற்றுக்கணக்கானோர் சபையில்
ஈடுபட்டு உங்களுக்காக அந்த தகவல்களை சேர்த்திருந்தோம். நமது அடுத்த பணி தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவது. இந்த இடத்திலிருந்து மும்மொழிகளிலும் முந்திக்கொண்டு வழமை போன்ற முறையும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் தயாராக இருக்கிறது தேர்தல் முடிவுகளை உங்களுக்கு வழங்குவதற்கு. குறிப்பாக இந்த தேர்தல் முடிவுகள் எவ்வாறு ஊடகத்தை வந்து சேரும், இது தொடர்பான சுருக்கமான விளக்கத்தை உங்களுக்கு தரலாம் என்று இருக்கிறேன். மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியால் உறுதிப்படுத்தப்பட்டு அந்த தேர்தல் முடிவுகள் தேர்தல்கள் செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசாப்பிரிய அவர் உறுதிப்படுத்தி அதை அரசாங்க தகவல் திணைக்களத்துக்கு அனுப்பி வைப்பார். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஆரியரத்ன அத்துகல அவர் உறுதிப்படுத்தி ஊடகத்துக்கு வெளியிடுவார். இவ்வாறு ஊடகத்திலிருந்து உங்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் வந்து சேரும். இவ்வாறுதான் இந்த தேர்தல் முடிவுகள் ஊடகத்தின் வாயிலாக உங்களை வந்து சேரும். எனவே எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் முந்திக்கொண்டு உங்களுக்கு வழங்குவது. அதற்காக எமது குழுவினர் உங்களால் பார்க்கக்கூடியதாக அனைவரும் இணைந்து தற்போது தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக newsfirst.lk என்ற இணையதளத்தில் பணியாற்றும் அர்த்தீபன், அதே போல ஜெகநாத் கண்ணா, அருகம், அதே போல சக்தி FM சார்பாக வருகை தந்திருக்கிறார் கனாதீபன். சக்தி FM ஊடாக தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்குவதற்கு அதே போல ரசூல் எங்களோடு இணைந்து கொள்கிறார், த்ரிஷானோ, அதே போன்று அருண் பிரசாத் இணைந்து கொள்கிறார், கவிஞன் இணையதளத்தில் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தேர்தல் முடிவுகளை உங்களுக்கு வழங்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் விசேட கருத்தாடல் ஒன்றை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். குறிப்பாக 2009 ஆண்டு ஊவா மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றது. அந்த ஊவா மாகாண சபை தேர்தலோடு இம்முறை இடம்பெற்ற ஊவா மாகாண சபை தேர்தலுடைய முடிவுகளை ஒப்பிட்டு விசேட கருத்தாடல் ஒன்று இடம்பெற இருக்கின்றதையும் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். இதில் விசேட அரசியல் ஆய்வாளர்கள் அல்லது நிபுணர்கள் அல்லது சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் இணைந்து இந்த கருத்தாடலை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இந்த செய்தி அறிக்கை இடம்பெறும் இந்த சந்தர்ப்பத்தில் கூட தேர்தல் முடிவு ஒன்று வெளியாகலாம். குறிப்பாக தபால் மூலமான தேர்தல் முடிவு ஒன்று வெளியாகலாம். தயாராக இருங்கள். முந்திக்கொண்டு உடனுக்குடன் தேர்தல் முடிவுகளை வழங்க நியூஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் கலைகம் தயார். மீண்டும் சந்திரிகா, உங்களுக்கான சந்தர்ப்பம். நன்றி ஜெஃப்ரி. ஊவா மாகாண சபை தேர்தல் 2014 இது தொடர்பாக அரசியல் நிபுணர்கள் மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் கலந்து கொள்ளும் விசேட கருத்தாடல் நிகழ்வு இன்றிரவு 10:30க்கு இடம்பெறவுள்ளது. அது தொடர்பான ஒரு முன்னோடி பார்வை அடுத்து. ඌවට යන්නේ. ඒතකොට මේ අනිත් එක මෙතනදී නෑ මෙතනදීම හොඳයි සුසාර අපි කතා කරමු මේ දේශපාලන විශ්ලේෂණය කළ යුතුමයි. මොකද ඔබ නොදකින කෝණයකින් මේ දේශපාලන විශ්ලේෂකයින් මේ මැතිවරණයේ මේ පුංචි ඡන්දය දිහා බලනවා. ඒ නිසා අපි බලමු කොහොමද ඌවේ කසකාරයා හැසිරෙන්නේ කියලා. ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 200 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. அவற்றில் பதுளை மாவட்டத்திலிருந்து 85 முறைப்பாடுகளும், மொனராகலை மாவட்டத்திலிருந்து 115 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் கூறுகின்றது. பண்டாரவள போலீஸ் நிலையத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவத்தில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் 3 காயமடைந்துள்ளனர். பண்டாரவள மேயர் சமிந்த விஜயஸ்ரீ, முன்னாள் மேயர் நலிந்த பிரியந்த சூரியகே மற்றும் மாநகர சபை உறுப்பினர் மித்ரபால ஹீன்கந்த் ஆகியோர் காயமடைந்துள்ளனர். இன்று முற்பகல் இரு தரப்பினருக்கும் இடையே பண்டாரவளையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய சென்ற வேளையில் பண்டாரவள போலீஸ் நிலையத்தில் வைத்து மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் அரந்திக்கு பெர்னாண்டோ உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் அந்த இடத்தில் இருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த பண்டாரவள மேயர் தற்போது பதுள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் முன்னாள் மேயர் மற்றும் மாநகர சபை உறுப்பினர் ஆகியோர் பண்டாரவள மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். பதுள வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் மாநகர மேயரின் நிலைமை தொடர்பில் ஆராய ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அங்கு சென்றிருந்தனர். 10:30 மணி அளவில் பண்டாரவளை மகள உலப்பன கல்வல சந்தியில் மகாநாம வாக்களிப்பு நிலையத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அருந்திக பெர்னாண்டோ மற்றும் ரோஹண புஷ்பகுமார சரண குணவர்தன் ஆகியோர் சென்று எமது ஆதரவாளர்களுக்கு தாக்குதல் மேற்கொள்வதாக கேள்வியுற்றோம். அவ்வேளையில் நான் அங்கு சென்று அங்கு காயமடைந்தவரை பண்டாரவளை போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு செய்வதற்காக அழைத்துச் சென்றேன். அங்கு சென்று நாம் முறைப்பாடு செய்தோம். அதன் பின்னர் நான் ஏற்கனவே கூறிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாதுகாப்பு பிரிவினரும் என்னை சூழ்ந்து தாக்கினார்கள். நீதியை பெற்றுக்கொள்வதை நாம் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்திலே இதுபோன்ற சம்பவம் இடம்பெற்றமை தொடர்பாக
අපි නීතිය සහනයක් පතා තමයි අපි පොලිසියට ගියේ. නමුත් පොලිසියේ ඇතුළතදීම මේ ස්ථානයේ අද නීතිය පතන ස්ථානයේ ඇතුළතදීම මේ සිද්ධිය වීම පිළිබඳව අපි එකටම කනගාටු වෙනවා. පාර්ලිමේන්තු මන්ත්‍රී අරුන්දික பாராளுமன்ற உறுப்பினர்களான அருந்திக ஹேமால் மற்றும் சரண குணவர்த்தன் ஆகியோரும் அவர்களின் அடியாட்களும் போலீஸ் நிலையத்துக்கு சென்று எமது பண்டாரவள மேயருக்கு மிகவும் மோசமான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். சட்டம் மற்றும் நீதி நிலைநாட்டப்படாத ஒரு நாடாக இந்த நாடு மாறியுள்ளது. நாகரிக மந்திரிவரையக்கூட நகராதிபத்துமா சහ சேவக பிரிசக் பாரதுடன் நகரசபை உறுப்பினர் ஒருவருக்கு மேயர் மற்றும் ஊழியர்கள் சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக எமக்கு அறிய கிடைத்தது. எனவே உடனே சென்று போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு செய்யுமாறு கூறினேன். அவ்வேளையில் நான் வேறு ஒரு இடத்தில் இருந்தேன். அது தொடர்பில் ஆராய நாம் போலீஸ் நிலையத்துக்கு சென்றோம். அதன்போது மேயரின் தந்தை உள்ளிட்ட பலர் வந்து என் மீது தாக்குதல் நடத்தினார்கள். එතෙන්දී නගරාධිපතිතුමාගේ පියා සහ විශාල පිරිසක් ඇවිල්ලා නගරාධිපතිතුමා මට පහර දුන්නා. ඡන්දේ දාන්න අම්මත් එක්ක ඡන්ද පොලට ගිය අවස්ථාවේදී வாக்களிப்பதற்காக அம்மாவுடன் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்றிருந்தேன். மேயர் அவருடைய அடியாட்களுடன் வந்து மகாநாம கல்லூரிக்கு அருகில் வைத்து தாக்குதல் நடத்தினார். தாக்குதல் மேற்கொண்டு விட்டு அவர்கள் தப்பிச் சென்றதும் நான் தனியாகவே இருந்தேன். நான் போலீஸ் நிலையத்துக்கு சென்றபோது மேயரும் அவருடைய தந்தையும் அவருடைய சகாக்களும் என் மீது தாக்குதல் மேற்கொண்டனர். නගරාධිපතිතුමායි නාගරික මන්ත්‍රීවරුයි නගරසභා සේවකයි නගරාධිපතිතුමාගේ තාත්තයි අපිට පහර දුන්නා. ඒ නාගරික මන්ත්‍රීවරයාට පහර දුන්නයි කියන සිද්ධිය ආරංචි වෙච්ච ගමන් நகரசபை உறுப்பினர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதாக தகவல் அறிந்ததும் நானும் பண்டாரவளை அமைப்பாளர் ரோஹண புஷ்பகுமாரவும் அவ்விடத்துக்கு சென்றோம். அங்கு சென்று நாம் போலீசாரிடம் பேசினோம். அதன் பின்னர் நாம் பண்டாரவளை போலீஸ் நிலையத்துக்கு சென்றோம். முறைப்பாடு செய்யுமாறு ஹீன்கெந்த என்ற மாகாண சபை உறுப்பினருக்கு நாம் கூறினோம். அங்கு சென்ற பொழுது மாகாண சபை உறுப்பினர் ஒரு அறையில் தனியாக இருந்தார். மாநகர மேயர் பலருடன் வந்து வேறாக முறைப்பாடு செய்து கொண்டிருந்தார். எமது உறுப்பினரின் முறைப்பாட்டை ஏன் பதிவு செய்யவில்லை என்றே அங்கு வாக்குவாதம் இடம்பெற்றது. அதனை விட எதுவும் இடம்பெறவில்லை. அதன் பின்னர் 200 அல்லது 300 பேர் வெளியே வந்து எமது வாகனங்களை தாக்குவதாக அறிய கிடைத்தது. எமது வாகனங்கள் மீது முழுமையாக தாக்குதல் மேற்கொண்டனர். அதே போன்று சரண குணவர்தனவின் வாகனம் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. අපේ වාහනවලටත් ගාලා විශේෂම සරණ ගුණවර්ධන ඇමතුමාගේ වාහනයක් සම්පූර්ණයෙන්ම பதுல ரிதிமாலியத்து பிரதேசத்தில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் அலுவலகம் மீது இன்று அதிகாலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஊவா மாகாண மக்கள் விடுதலை முன்னணியின் குழு தலைவர் சமந்த வித்யாரத்னவின் வீட்டிற்கு அருகில் இந்த அலுவலகம் அமைக்கப்பட்டிருந்தது. இது ஒரு சட்டபூர்வமான அலுவலகம். நாளை வரை இதனை நடாத்திச் செல்ல முடியும். இவ்வாறு வன்முறையை தூண்டும் வகையில் செயற்படுவதற்கு காரணம் ஒன்று உள்ளது. இங்கு கிராமிய மக்களே உள்ளனர். இவ்வாறு தாக்குதல் மேற்கொண்டால் மக்கள் வெளியே வருவதற்கு அச்சமடைவார்கள் என்று நினைத்துள்ளனர். எமது கட்சிக்கு வாக்களிக்க அச்சமடைவர். அவ்வாறு அச்சுறுத்தி நமக்கு கிடைக்கும் வாக்குகளை நிறுத்த எடுத்த முயற்சி இதுவாகும். இதேவேளை பிபில வெல்லச தேசிய பாடசாலையில் அமைக்கப்பட்டிருந்த வாக்கெடுப்பு மத்திய நிலையத்திற்கு முன்பாக உள்ள உணவகம் ஒன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த சிலர் அதன் உரிமையாளர் உள்ளிட்டோர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த உணவகத்திற்கு அருகில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதித்துவப்படுத்தி போட்டியிட்ட 2 வேட்பாளர்கள் கட்சி அலுவலகங்கள் இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சம்பவம் பதிவாகியதன் பின்னர் அந்த இடத்திற்கு போலீசார் வருகை தந்ததுடன் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த ஜீப் வண்டி ஒன்று சென்ற விதமே இது. දන්නේ නැහැ කවුද දන්නේ මේ වාහන 3-4කින් ආවා බලමු ඇවිල්ලා මොකටද ගහලා ගියාද මම හිතුවා නිදාගෙන හිටියේ දවසකට මට 6ක් දෙනේ කවුද දන්නේ මම ජීවිතේට දැකලා නැහැ කඩේ වාහන ගිහලා ඉතින් මම බය වුණා මෙතන කම්ප්ලෙක්ස් දෙකක් ආවා මගේ ඇවිල්ලා ගියා මේ කට්ටියට උගන්වනවා අනම්මන කියලා පොඩි ප්‍රශ්නයක් තිබුණා මගෙන් කියලා අවවාද කරලා ගියේ අවශ්‍ය දේවල් මේ ඡන්දයක් නේද තමයි මිනිස්සු ගේ ස්වාධීනතාවය. இதேவேளை பதுல சொர்ணத்தோட்ட பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களுக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் மோதல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த மோதல் சம்பவம் இன்று காலை 8 மணியளவில் பதிவாகியுள்ளது. இந்த மோதல் சம்பவத்தில் இருதரப்பையும் சேர்ந்த 2 காயமடைந்து சிகிச்சைகளுக்காக பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். பண்டாரவள கிருதியல பகுதியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை சேர்ந்த ஆதரவாளர்கள் சிலர் தம் மீது தாக்குதல் நடத்தியதாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். நாட்டின் அந்நிய செலாவணி 9 மில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. மத்திய வங்கி வசம் உள்ள வெளிநாட்டு சொத்துக்கள் உட்பட முழு வெளிநாட்டு சொத்துக்களின் பெறுமதி 10 மில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது.
மத்திய வங்கியின் தரவுகளுக்கு அமைய ஜூன் மாதம் இறுதி கால பகுதியில் நாட்டின் உத்தியோகபூர்வ அந்நிய செலாவணி 9 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. அந்த தொகையானது ஆகஸ்ட் மாத இறுதியில் 9.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்தது. இது 6 மாதங்களுக்கு போதுமான இறக்குமதி நடவடிக்கைகளுக்கான அந்நிய செலாவணி என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஆண்டின் முதல் 7 மாதங்களுக்குள் 1478 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடன் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தொகையான 433 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகியவற்றினை செலுத்திய பின்னரே இவ்வாறான அந்நிய செலாவணி நாட்டில் உள்ளதாக மத்திய வங்கியின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அம்பேபுசர் ராணுவ முகாமில் மண்மேடொன்று சரிந்து வீழ்ந்ததில் 4 ராணுவ சிப்பாய்கள் உயிரிழந்துள்ளனர். மண்மேடொன்றிலிருந்து மண்ணை அகற்றுவதற்கு முயற்சித்த சிப்பாய்கள் மீதே இன்று பிற்பகல் மண்மேடு சரிந்து விழுந்திருந்ததாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வாணிகசூரிய தெரிவித்துள்ளார். உயிரிழந்த ராணுவ சிப்பாய்களின் சடலங்கள் வரக்கப்புல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தின் போது மண்ணில் புதையுண்ட மற்றொரு ராணுவ சிப்பாய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக ராணுவ பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். மொரட்டுவ அங்குலான பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று நண்பகல் 12:30 அளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதன் பின்னர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அங்குலான புகையிரத வீதியின் விகாரைக்கு அருகில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் கழுவோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகி உயிரிழந்த நபர் மொரட்டுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதான ஸ்ரீமால் பெரேரா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் இதுவரையில் கைது செய்யப்படாத நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை உள்ளிட்ட நெருக்கடி மிக்க நாடுகள் தொடர்பில் சர்வதேச சமூகம் உரிய முறையில் செயற்பட்டிருந்தால் உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்ற ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் சர்வதேச சமூகம் தாமதித்து தலையீடு செய்ததால் அந்த நாடுகளின் மனித உரிமை நிலைமை பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அண்மை காலமாக குறித்த நாடுகளில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் கவனம் செலுத்தும் போது அவற்றை தடுப்பதற்கான இயலுமை இருந்தமை புலப்படுவதாக அமெரிக்காவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை போன்று ருவாண்டா, பொஸ்னியா, டாஃபோ மற்றும் சிரியா போன்ற நாடுகள் தொடர்பிலும் உரிய முறையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள சர்வதேச சமூகம் தவறியதாக அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. நடந்து முடிந்த உவா மாகாண சபை தேர்தல் முடிவுகளை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஊடாக எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.